ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று நம்ம ரொம்ப ஆச்சரியமான சர்வேயோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். 2989 பேர் தமிழ்நாடு முழுக்க நம்ம சந்திச்சு 32 சட்டமன்ற தொகுதியில் அங்கே போய் பார்த்துட்டு நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் பியூர் பாலிடிக்ஸ் அண்ட் சாணக்கியாவுடைய ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே சேர்ந்து நேரடியாக நம்ம ரிப்போர்ட்டர் உட்பட எல்லாருமே போய் பார்த்துட்டு கடந்த மாதம் அக்டோபர் மாதம், அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்டோபர் 2020 அப்படிங்கிறது அந்த பீரியட் நம்ம மக்கள் போய் சந்தித்து அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டாங்க. அதில் குறிப்பாக கரூரில் நடந்த ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு இந்த சர்வே நடந்தது. அது முக்கியமான பார்க்கணும். நம்ம செப்டம்பர் 27 அவங்க சம்பவம் நடந்துச்சு. நம்ம அக்டோபர் மாதத்தில் இந்த கருத்துக்கள் நடத்தினோம். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய பல்ஸ் என்னவாக இருக்குது, எக்ஸாக்டாக ஒரு 6 மாதம் நம்ம தேர்தலுக்கு இருக்கும்போது இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புடைய முடிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம திரு விஜய் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது, யார் ஜெயிக்க போறா, யாருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், யாருக்கு முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடுத்த கட்ட நாம் தமிழர் அண்ணன் சீமானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, கூட்டணி வைக்குமா வேண்டாமான்னு இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம தேட போறோம். வாங்க பார்க்கலாம். விஜயின் அரசியல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு நம்ம திரும்ப அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இடி, ஐடி, ஊழல், முதலமைச்சருக்கான எண்ணம், துணை முதலமைச்சருக்கான மரியாதை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்தோம். இப்போ திரு விஜய் அவர்கள் அடுத்த விஜய் சீமான் அப்படின்னு நம்ம அடுத்த நகர போகிறோம். அப்போ விஜயோட அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு அதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறோம். விஜயோட அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு, மோசமாக இருக்குது, என்னங்க செயல்படுறாரு, ஒன்றுமே சரியில்லைங்க, அவர் என்ன சினிமா நினச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு 24% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க அவர் சூப்பராக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு 5% மட்டும் கூட சூப்பராக செயல்படுறாருன்னு 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயோட செயல்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு. கருத்தில்லை, தெரியவில்லை, சொல்வதற்கு இல்லை, பரவாயில்லை, நான் வரல இந்த ஆட்டைக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க, விஜய் அது யார், இது எல்லா கேள்விக்குமான போது 47% அடங்கியிருக்கு. நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5% டிஃபரன்ஸ் விஜய் சூப்பராக பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாருங்க, அவர் மோசமான அரசியல் பண்ணுறாருங்க, இது ஏற்க முடியாதுங்கன்னு 24% மக்கள் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு 29% மக்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்குறோம் விஜயோடைய அரசியல் அப்படின்னு. விஜய் கூட்டணி வைக்கணுமா, எல்லாருடைய கேள்விக்கான முதல் அச்சாரம். யாரோட கூட்டணி வைக்கிறது அடுத்த கேள்வி. முதல்ல கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மக்கள் 2 வட்டா பிளவு கொடுக்கிற பார்க்கணும். இதில் பார்க்கணும், நீங்கள் இந்த பதிலை சொன்னது கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதிமுக வாக்களித்தவர்கள், பாஜக வாக்களித்தவர்கள், நாம் தமிழருக்கு வாக்களித்தவர்கள், கடந்த முறை விஜய்க்கு வாக்களிக்காதவர்கள். ஏன்னு சொல்லுங்க, கடந்த முறை விஜய் கட்சியே கிடையாது. நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க, பில்குல் சரி ஜவாப். அப்ப விஜய் கூட்டணிக்கு விஜய் கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் இருக்காங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் தவிர அத்தனை பேர்ட்டுமே நம்ம கேட்டிருக்கோம். 2989 கேட்டபோது கூடாது, விஜய் கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு 26% மக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு எல்லா தரப்புலையும் இருந்து, அதாவது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் வாக்களித்த எல்லாருமே சேர்ந்து அதில் ஒரு 26% மக்கள் விஜய் தனியாக போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கூட்டணி வைக்கணும், அதான் சார் புத்திசாலித்தனம், நமக்கு இவ்வளோ தூரம் கருத்து, நம்ம வெள்ளாமல் வீடு சேர வேண்டாமா, அவ்வளோ தூரம் பாடுபட்டிருக்கோம், அப்போ கட்டாயமாக அவர் உழைச்சிருக்கிறாரு, உழைக்கிறதுக்கான பலன் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஆசைகள் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் கூட்டணி வச்சாதான் சார் அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு 36% மக்கள், சரியா 10% கூட, அது 36% மக்கள் அவர் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு பார்க்கலாம், தெரியாது, கருத்தில்லை, அவருடைய இஷ்டம், வச்சா என்ன வைக்காட்டி என்ன, இது எல்லாமே சேர்த்து 38%, ஒரு 2% கூட இருக்குன்னு பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டா இந்த பக்கம் பிரிஞ்சிருக்குது. பிறகு பார்க்கலாம் 38 ஆம் அப்படிங்கிறது. ஸோ கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு 36% மக்கள், கூட்டணி வைக்க கூடாதுன்னு 10% கம்மியாக 26% மக்கள், எப்படினாலும் இருக்கலாங்க, அவர் சொல்லிங்க அந்நேரம் பார்த்து கூட வச்சுக்கலாம்னு சொல்லி 38% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாமளும் சொல்லியிருக்கோம் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு தான் அவருடைய முடிவை அறிவிப்பார்னு. சரி, கூட்டணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, கூட்டணி வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணாருன்னா யார் உடங்க கூட்டணி வைக்கணும், விஜய் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் சரியா இருக்கும், திமுக கூட தான் நீங்க சொல்லுவீங்க. அப்படி இல்லை, மக்கள் என்ன சொல்றாங்க, விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க வேண்டும், இந்த வாய்ப்பு கொடுத்தது நாம தான், அதையும் சொல்லுவோம். ஸோ அவர்களா பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு கட்சிகளுடைய பேரெல்லாம் போட்டு கொடுக்கல, நாமளே இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ காங்கிரஸோட கூட்டணி வைக்கணுமாங்கிற கேள்வி நம்ம கேட்கிறோம். காங்கிரஸ் அப்படிங்கிற தேர்வு 18% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறோம். இந்த வாய்ப்பை நாம தான் கொடுத்தோம். நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறோம். எவ்வளவு பொருத்தமாக இருந்திருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் வந்து 2 பேரும் ஒன்றா வருவாங்கன்னு நினச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 18% மக்கள் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கணும்னு சொன்னவங்க 21% மக்கள் நாம் தமிழரோட கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்களா, பாண்டியோட வேலையை ஆரம்பிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமாக சொல்ல அவங்க சொன்னதாங்க. அதிமுக பாஜக 61% மக்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கணும். இது வந்து எகைன் ஒரு ஃபன் பண்ணால் கூட இதற்கு முன்னாடி வந்த கேள்விகள் கடந்த நேற்று நம்ம போட்ட சர்வே ரிசல்ட்ஸ், பின்னாடி நீங்கள் வரப்போகிற சர்வே, இதெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நியூட்ராலிட்டி. நம்மளுடைய நியூட்ராலிட்டிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நம்ம நெஞ்ச கழிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறது பல சந்தர்ப்பங்களில் 2024 மக்களவைத் தேர்தல் வரைக்கும் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். நம்ம அதிமுக எத்தனை சீட் ஜெயிக்கும்னு 2024 சொல்லியிருந்தோமான்னு பார்க்கணும். பாஜக கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிறது 2024 சொல்லியிருந்தோமான்னு பார்க்கணும். திமுக கூட்டணி தான் அதிரி புதிரியாக வெல்லப்போகுதுன்னு 2024 மக்களவைத் தேர்தல் மிகச்சரியாக ஒரு வருஷம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்தால் நீங்கள் சாணக்கியால் பார்க்கலாம். ஸோ அதோடைய விளைவு தான் அதிமுக பாஜகவோடு விஜய் கூட்டணி வைக்க வேண்டும் என்று 61% மக்கள், நாம் தமிழர் கூட்டணி வைக்க வேண்டும் 21% மக்கள், காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டும் 18%. இந்த 3 வாய்ப்பையும் கொடுத்தது நாம தான். அதில் மறுக்க இருக்குல்ல. அந்த மக்களுடைய சாய்ஸ் என்னவாச்சுன்னு நீ பார்க்கணும். இந்த 61% மக்களில் இவங்க அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னு சொன்னால் நல்லா ஞாபகம். 2989 பேர் இது பதில் சொல்லியிருக்காங்க. அதில் மோர் தென் 50% இதில் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 45% வந்து டிஎம்கேக்கு வாக்களித்தவங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தென் கரூர் சம்பவத்தில் தவறு யார் மீது, இந்த ஸ்டாம்பேட் பிரச்சனையில் யார் மீது அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சேனல் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படியா, இந்தியா ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதில் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஒருத்தர் மேலே, அதாவது ரொம்ப பிரில்லியண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறார். அந்த தனிநபர் மீது மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது, அந்த தனிநபர் மீது மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ அவரும் பொறுப்பு, நானும் பொறுப்பு, நாமளும் பொறுப்பு, எல்லோரும் பொறுப்பு. நம்ம வந்து கூட்டம் சேர்க்கிற ஒரு பெருமையாக பார்க்குற பழக்கம் நமக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா, நான் என் பலத்தை காட்டுற மாதிரி எவ்வளோ கூட்டம் பாருங்க, அதுதாங்க முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு அஜித் அவர்கள் எப்பயுமே கருத்து சொல்ல மாட்டார், வாய் திறக்கவே மாட்டார். அவரே வந்து சொல்லும்படியான அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த 41 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் கரூர் சம்பவத்தில் தவறு யார் மீது மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் சொல்லியிருந்தாங்க தாவேகா மீது தான் தவறு. என்ன உங்களுக்கு குழப்பம், அவர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவரை பார்க்க தானே வந்தாங்க, விஜய் அண்ணா தளபதி சொல்லிட்டு தானே வந்தாங்க, அவரை பார்க்க வந்தால் தான் உயிரிழந்திருக்காங்க, அப்போ அவர் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்று 26% மக்கள் தங்களுடைய கருத்தில் தெரிவிச்சிருக்காங்க. திமுக அரசு தான் காரணம், திமுக தான் காரணம், வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல 29% மக்கள் தங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கான காரணம் திமுக என்று. இருவரும் தெரியாது, கருத்தில் ரெண்டுமே பார்த்து நல்லா பார்த்துங்க. இந்த 40% மக்கள் வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இது மிக்சர் ஒப்பீனியன், தீஸ் டூ ஆர் கான்கிரீட்ஸ். இது ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க. தாவேகா தான் காரணம் என்று 26% மக்கள், 3% கூடுதலாக திமுக அரசு தான் செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 29% மக்கள். எங்களுக்கு தெரியாது, 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம், என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, புரியல, we don't want to comment, நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு தெரியாது, எல்லாமே சேர்ந்து 45% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க பார்க்குறோம். அடுத்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றி மட்டுமே கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கேட்குறீங்க, எங்கள் அண்ணன் பற்றி கேட்கணும், அண்ணனை பற்றி எப்பயுமே கேட்குறது தம்பி மட்டும் தாங்கிற பார்த்துருக்கோம். நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் இருக்கும். அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சா அண்ணனுக்கு நல்லது அப்படின்னு தம்பி சொல்லலை, 16% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவோட திரு சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று, விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று 3% மக்கள் கூடுதலாக. அப்போ வந்து 21% மக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும் 21% மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே சென்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். ஸோ விஜயுடன் வந்து நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும் 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. தனித்து தான் போட்டிடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட விஜய் கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 61% மக்கள். இப்போ சீமான் வந்து தனித்து தான் போட்டிடணும் அப்படின்னு சொன்னது 65 மக்கள். இந்த விஷயத்தை நீங்கள் புரியணும். நம்ம பார்த்துருக்கோம், சீமானுக்கும் விஜய்க்கும் கடுமையான கருத்து மோதல் வந்துருச்சு. திரு சீமான் விஜயை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றார். அப்போ இதே மக்கள், அதே 2989 மக்கள் சீமான் என்ன செய்யணும் அப்படின்னா தனித்து போட்டியிடணும்னு 65% சொல்கிறாங்க. ஹையஸ்ட் நம்பர் எவர் இன் திஸ் சர்வே. 65% மக்கள் அவர் ஏன் அப்படின்னா அவர் தனித்து தான் போட்டிடுவேங்கிற பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சு வர்றாரு. அதில் குழப்பமே இல்லை. அப்போ அவர் அப்படி தான் போட்டிடுவார்னு நினைக்கிறவங்களும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணணும் சேர்த்து சொல்லிடுறாங்க. 65% மக்கள் தனித்து போட்டிடணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஆஃப்டர் திஸ் ஸ்டாம்பட், நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய பல பேட்டியில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியாது. பட் விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் அவங்களுடைய ஃபோக்கஸை மாற்றி வச்சுட்டாங்க. முன்னாடி விஜய் அவர்களை முதலமைச்சராக பார்க்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த ஃபோக்கஸோட வழியை தான் நீங்கள் முந்தின காரை பார்த்தீங்க. 61% மக்கள் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 2989 பேர், அதில் 45% மக்கள் திமுகவுக்கு வாக்களித்திருந்தவர்கள் 2024. அதில் 61% மக்கள் வந்து அதிமுக பாஜகவோட நாம் தாவேகா கூட்டணி சேரணும்னு சொன்னாங்க. அதே 2989 65% மக்கள் வந்து நாம் தமிழர் தனித்து போட்டின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை புரிஞ்சு இது எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அடுத்தாக அதிமுக ஒருங்கிணை வேண்டும் என்ற குரல்
இந்த விக்கெட் விழுந்தே போயிடுச்சு. நம்ம வந்து தூக்க போறாருன்னு சொல்லிட்டா நம்ம பேசிக்கிற தருணத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டே தூக்கியாச்சு. அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து எல்லாருமே தூக்கி விட்டாங்க. என்னன்னா அவர் ஒருங்கிணைன்னு சொன்னார். இந்த பக்கம் பாதி தப்பு, அந்த பக்கம் பாதி தப்புன்னு எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் நீ மட்டும் தான் பண்ணியா, நான் பண்ண மாட்டேன், அவருக்குள்ள உள்ள போட்டியில் அதிமுக என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஸோ இந்த அதிமுக ஒன்றிணை வேண்டும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தை பேட்டி விடும்போது சொல்றாரு, ஏங்க ஒன்றிணை வேணும், அவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க கிடையாதுங்க, அவங்கெல்லாம் நீக்கப்பட்டவங்க, நாங்கள் அடிப்படை கட்சியை தூக்கியிருக்கோம், அவர் பிரிந்து போனவர்கள் கிடையாது, அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். ஆனால் காமனாக ஒரு சென்ஸ் காமன் மேனுக்கு என்ன இருக்குன்னு ஏடிஎம்கே எல்லாருக்கும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, இன்னைக்கு திரு செங்கோட்டையன் எல்லாரும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? அந்த சென்ஸில் தான் இந்த ஒருங்கிணை வேண்டும் என்ற குரல் அப்படிங்கிற கேட்குறோம். அப்போ மக்கள் சொன்னாங்க, எனக்கு என்னங்க அவங்க ஒன்றா இருந்தாங்க, ரெண்டாக இருந்தாங்க, ராமன் அதிமுக ஒன்றிணைமா ஒன்று, இதுதான் நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனையா, சேர்ந்தா அவங்களுக்கு என்ன, சேராட்டி எங்களுக்கு என்ன அப்படின்னு, எனக்கு என்ன அப்படின்னு 27% மக்கள் சொல்லியிருக்காங்க. சேர தேவையில்லை, அவங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டு அவங்க சேராமலே இருந்து போட்டோம், சேர்ந்தா தான் ஏதாவது நடக்க போதா, சேராட்டா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் இணைய தேவையில்லை, அப்படி வந்து இப்படியே இருக்கட்டும், சேர வேண்டியதில்லைன்னு 29% மக்களும் சரியானதே, இந்த ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் சரியானதே, ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால் அவர்களுக்கு நல்லது என்றும் 44% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று 44% மக்கள், தேவையில்லை ஒன்றிணைய தேவையில்லை, இப்படியே இருந்தால் போதும் என்று 29% மக்கள், அவங்க சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன என்று 27% மக்கள். நாம் எங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அந்த 27% மக்களுக்குள்ள தான். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது? அப்போ நம்ம வந்து யாருங்க பியூட்டிஃபுல்லான ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. தோழமை சுட்ட கூட இல்லாமல் நிறைய தோழமை கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சியை யாருங்க செயல்படுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கேள்விக்கான மக்கள் பதில் தான் சொல்லியிருக்காங்க. சிறப்பான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கணும். இந்த பதிலை சொன்னவர்கள் திமுகவுக்கும் வாக்களித்தவர்கள். ஏன்னா திமுக இருக்காது. இந்த கேள்வி என்னது? எதிர்க்கட்சிகளை பற்றி மட்டும்தான். அப்போ இந்த கட்சிகளுடைய பட்டியல் பேரில் திமுக வராது. ஸோ திமுக காரரே யார் சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்காரு? தாவேக்காரன்னு சொல்லியிருப்பாரு, நாம் தமிழர்காரன்னு சொல்லியிருப்பாரு, அதிமுக, பாஜக, எல்லா கட்சிக்காரங்களும் யார் சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்கிற கேள்வி பதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சொன்ன பதில் தாவேக்கா தான் சிறந்த எதிர்க்கட்சி என்று 12% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் தாங்க சிறந்த கட்சி அப்படின்னு அவரை விட 1% கூட 13% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் தான் சிறந்த எதிர்க்கட்சி, அவர் தாங்க கண்ணா பின்னான்னு கேட்கிறாரு, நாக்கப்படுமான்னு கேட்கறது வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு 13% மக்கள் சொல்லியிருக்காங்க. பாஜக தாங்க பயங்கரமாக கேட்கணும், அதை விட 2% அதிகமாக 15% மக்கள் சொல்லியிருக்காங்க பாஜக தான் வந்து சிறந்த எதிர்க்கட்சின்னு. அதிமுக தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுறது 60% மக்கள். நாம பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கோம், அதிமுக பாஜக ரெண்டுமே வந்து அவங்க போதுமான அளவுக்கு எதிர்க்கட்சியாக செயல்படலன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும். ஏடிஎம்கே எதிர்க்கட்சினா ஏடிஎம்கே தானங்க, ஆளுங்கட்சியில் டிஎம்கே தானங்க, அதில் என்னங்க குழப்பம் அப்படின்னு ஏடிஎம்கேக்கு தான் அந்த பிரதான ரோல் கொடுக்க முடியும் அப்படின்னு 60% மக்கள் சொல்லியிருக்காங்க. தாவேகா 12, நாம் தமிழர் 13, பாஜக 15 தமிழகத்தின் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி சொன்னீங்களே, அந்த எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் சொல்லுங்க சார். இன் பர்டிகுலர் அது யார் சார் பண்ணா அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர்னாலே இது சீமான் தான், தாவேக்கனால இது விஜய் தான், அப்புறம் இன்னொரு முகம் அங்கே தேட வேண்டியதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் பர்டிகுலராக பார்க்குறக்கா நம்ம கேட்டோம், சார் சிறந்த எதிர்க்கட்சி என்னங்கிற சொல்லிட்டீங்க, நீ அதிமுக தானே, சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் சார் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள், அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரன்ஸ் பாருங்கள். ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசப்படுறாங்க. நயினார் நாகேந்திரன் தான் சிறந்த அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக சிறப்பாக செயல்படுறது 15% மக்கள் சொல்லியிருந்தாங்க, புரியுங்களா? ஆனால் நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செயல்படுறாருன்னு 10% மக்கள் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். விஜய் சிறப்பாக செயல்படுறாருன்னு திரு நயினார் நாகேந்திரனை விட 3% கூட, நல்லா பார்த்துக்கணும். தாவேகா தான் சிறந்த எதிர்க்கட்சின்னு 12% மக்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு கட்சியை விட 1% கூட கொடுத்துருக்காங்க. பாஜக சிறந்த எதிர்க்கட்சின்னு 15% மக்கள் கொடுத்துருந்தாங்க. பட் நயினார் நாகேந்திரன் எப்படி செயல்படுறாருன்னு அது வந்து 10ஆம் மார்க்கு 5% குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். இந்த டிஃபரன்ஸ் மக்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்கிறது இந்த கேள்விக்கான பதிலாக ரொம்ப முக்கியமான விஷயம். சீமான் தான் சிறப்பாக செயல்படுறாரு. போனவர் பார்த்தீங்க, போன கார்டில் இந்த கார்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். சிறந்த எதிர்க்கட்சி எது அப்படின்னு கேட்கும்போது தாவேகா வந்து உள்ளே கம்மியாகவும், நாம் தமிழர் 2ஆவதும், பாஜக 3ஆவது இருந்துச்சு. 3 அதிகமான எண்ணிக்கையில் இருந்துச்சு. இப்போ பாருங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கம்மியாகவும், விஜய் அவர்கள் அதோட பெற்றாகவும், சீமான் தான் சிறப்பாக செயல்படுறாருன்னு அதிகமாக வந்து நிற்கிறார். அப்போ கட்சிக்கும் தலைவர்களுக்குமே மக்கள் எவ்வளோ வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த எதிர்க்கட்சி செயல்படுறாருன்னு 60% மக்கள் ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க. அதோட 2% கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2% கூட சொல்லியிருக்காங்க. 62% மக்கள். ஸோ இன் பர்டிகுலரில் இந்த ஈக்குவேஷன் பெருசாக மாறல, 60-62 மாதிரி இருக்குது. பட் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே இல்லை,
பப்ளிக்கோட ஸ்மார்ட்னஸ் வந்து இங்கே இருக்குது, அவருடைய இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்குது. கட்சியாக வரும்போது எப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்க, தலைவராக வரும்போது எப்படி மாற்றி சொல்லியிருந்தாங்கிறது அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அடுத்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி, முதல்ல ஒப்பீனியன். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களாங்கிற கேள்வியில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. 2024 தேர்தல் பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ அமைச்சிட்டாங்களே, ஏப்ரல் மாதம் வந்து பண்ணாங்களே, இப்போ வந்து ஓகேவா உங்களுக்கு எப்படி தோணும், கூட்டணி ஜெல்லாகுதா ஜெல்லாகலையா, நிறைய சண்டை போட்டுருக்காங்க அப்படிலாம் வந்துரும்போது இப்போ அடுத்த கேள்வி அதிமுக எப்படி இப்படின்னு கேட்கணும். அது வந்து அடுத்த சர்வேல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எப்படின்னு கேட்கணும். அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்காங்க, மோசம் சார், இதெல்லாம் கூட்டணியா சார், சந்தர்ப்பாத கூட்டணி சார், ரொம்ப அநியாயம் சார், அவங்க சேர்ந்துருக்க கூடாது சார் அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கக்கூடியவங்க 27% மக்கள் இருக்கிறாங்க. சூப்பர் சார், இதை தானே சார் சொல்லிட்டு இருந்தோம், கரடியாக கத்திருந்தோம், வேணும் சார் அப்படின்னு ஒரு 5% மக்கள் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. 32% மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சரி அப்படின்னு 32% மக்கள் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லை, அமைந்தா என்ன கருத்து இல்லை, நாங்கள் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைன்னு இந்த நியூட்ரலாக ஒரு 41% பேர், நோ ஒப்பீனியன், மிக்சர் ஒப்பீனியன் எல்லாமே சேர்ந்து 41% மக்கள், ஆதரவாக 32% மக்கள், எதிராக 27% மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு. அடுத்து முக்கியமான கேள்வி, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார், $1 மில்லியன் கேள்வி. ஒரு பேட்டில் ஒரு தடையாக சொல்லிடுவேன் நான், இந்த பேட்டில் பூரா சொல்லாம விட்டேன், அதனால் இன்றைக்கி $1 மில்லியன் கேள்வி ஒரே ஒரு தடையாக சொல்லிடுறது, போன எபிசோட்லையும் சொல்ல இந்த எபிசோட் இதுதான் அந்த $1 மில்லியன். இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா யாருங்க வெற்றி பெறுவார், இது நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அது ஒரு பாயிண்ட், யார் முதலமைச்சராவா ஒரு பாயிண்ட், யார் ஆட்சி பிடிப்பா ஒரு பாயிண்ட், அதில் ஒரு கேள்வி. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவா, அப்போ பப்ளிக்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இந்த பல்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்கோட ஸ்மார்ட்னஸ் நான் வந்து ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறேன் எவரி சர்வேல நிறைய பப்ளிக்கிட்ட பேசும்போது. அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பப்ளிக் எப்படிங்கிறனால அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும், இன்னைக்கு எலெக்ஷன் இருந்தால் யாருங்க ஜெயிப்பா அப்படின்னு கேட்குறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு தேர்தல் நடந்தால் நாம் தமிழர் தான் ஜெயிக்கணும், எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தான் அப்படின்னு 5% மக்கள். உள்ளே கம்மியான பார்த்தீங்கன்னா நாம் தமிழருங்கிற கட்சிக்கு ஒரு வாக்கும் திரு சீமான் அவருடைய அபிமானத்துக்கு அவருடைய எதிர்க்கட்சி எப்படி செயல்படும் பார்க்கும்போது, ஆனால் வாக்காக வரும்போது வெற்றி பெறுவார் அப்படிங்கிற பல்ஸை பார்க்கும்போது அது அவர்கள் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட குறைவாக, நம்ம வந்து 10, 12, 2% நமக்கு முந்தின காடுகளில் பார்த்தோம், அது வந்து கடந்த தேர்தலில் வாங்கியதை விட கூட வாக்குகள். ஆனால் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த வாக்குகள் குறையுதுங்கிற நம்ம பார்க்குறோம். நம்ம போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 6% வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்களில் கூட நம்ம சந்தித்தவங்கள 6% மக்கள் வந்து போன முறை நாம் தமிழருக்கு வாக்களிச்சுன்னு சொன்னாங்க. அவங்களும் இருந்து கூட 1% வெளியே போயிருந்த பார்க்கணும். நாம் தமிழருக்கு வந்து 5% மக்கள் வந்து நாம் தமிழர் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தேர்தல் நடந்தா. அடுத்ததாக தாவேகாக்கு 20% மக்கள் இன்றைக்கு தேர்தல் நடந்தால் தாவேகா ஜெயிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். கடந்த முறை இந்த நம்பர் வந்தபோது நம்ம வந்து அதை டிஸ்ஒன் பண்ணேன் நான் பர்சனலாக. இந்த நம்பர் வந்து ரொம்ப அலாமிங்காக இருக்குது. 6லேருந்து 10 தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது முறை ஒரு 2-3 மாதம் கழிச்சு கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி 2989 பேர் வேறு இடங்களில் 32 தொகுதியில் போய் பார்த்த பிறகு அப்பயும் இந்த 20% வரும்போது ஐ ஹேவ் டு அட்மிட், என்னுடைய தனிப்பட்ட ரங்கராஜ் பாண்டேவா நான் இதை ஏற்று தான் ஆகணும், எனக்கு வந்து மறுக்கிறதுக்கான நியாயம் இல்லை அதில். ஏன்னா ஒரு முறை பார்த்தாச்சு, ரெண்டாவது முறை வந்திருக்கு அப்படிங்கும்போது இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆஃப்டர் ஆல் எப்படினாலும் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் தான் சொல்லும் எல்லாத்தையுமே. பட் அந்த பப்ளிக் சென்டிமெண்ட், அந்த மூடி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறவங்க அவங்க தாவேக்காக்கு வாக்களிக்கிறவங்க. இது வந்து நீங்கள் வந்து டிஸ்ஒன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, டிஸ்பியூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பாஸ் யார் வெற்றி பெறுவார்னு கேட்டதுக்கு ஒப்பீனியன் தாங்க சொல்லாங்க, அவங்க ஒப்பீனியன்லாம் சொல்லலாம் சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒப்பீனியன் தப்பாக போகலாம்னு இருக்கலாம் நம்ம இருக்கல. பட் வந்து இந்த பல்ஸ் வந்து பாருங்கள், நாம் தமிழர் வந்து கடந்த முறை ஒரு 7% வாங்கியிருந்தாங்க, இந்த முறை 5% அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா வந்து இப்போ தான் முதல் முறை தேர்தல் சந்திக்க போது கடந்த முறை 20% வாங்கிச்சு, இதே முறை இந்த 20% வந்து சர்வேல வாங்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து அதை நோக்கி தான் நகருதோ அப்படின்னு. ஸோ கடந்த முறை டிஸ்ஒன் நான் பண்ணேன் பர்சனல் கெப்பாசிட்டியில், இந்த முறை டிஸ்ஒன் பண்ணல, இது அப்படியே வந்திருக்கு, அப்படியே போட்டிருக்கோம், இது உண்மையான இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தாக இன்று தேர்தல் இருந்தால் யார் வெற்றி பெறுவார்கள், 36% மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக பிளஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று இன்னைக்கு தேர்தல் இருந்தால் வெற்றி பெறும் என்று மக்களுடைய கருத்தாக 36% மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து 2021 இல்லை 2019 வச்சுக்கலாம், 2019 சர்வேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிஎம்கே தான் லீட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து எல்லா கேள்வியிலும் கடைசியாக வைக்கக்கூடிய இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா லீடு வந்து டிஎம்கே தான் எடுத்துருக்கு, நல்ல மார்ஜினும் இருந்திருக்கு, ரொம்ப மைனர் கம்மி டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்த முறை பார்க்க 2019, 2021, 2024 தேர்தல்களாக 3 கருத்து கணிப்பாக இன்னும் நிறைய பின்னாடி வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம திரும்ப பேசுவோம் அதை. ஆனால் கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே கான்கிரீட்டாக டிஎம்கே அலையன்ஸ் தான் லீட் எடுத்திருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறை ஒரு 3% டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து முன்னாடி வரதை நம்ம பார்க்குறோம். திமுக கூட்டணி வெல்லும் என்று 36% மக்களும், அதிமுக கூட்டணி தான் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது என்று 39% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நடைமுறை உண்மை என்ன 2026 மே மாதம் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அவர் நன்றி.